ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு வெயில் சும்மா அனலாக வருதுன்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஜிகிர்தண்டா பண்ண போகிறோம். சார் நன்னாடி ஷர்பத் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்ன தொப்பி போட்டிருக்கேன்னு பார்க்குறீங்களா? செய்யும்போது கெட்டப்பில் இருக்கணும், அதுதான். வெல்கம் டு காத்தாடி சஸ்வத் அஃபீஷியல். நான் இன்றைக்கி இதெல்லாம் தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தண்ணி எடுத்து ஒரு குண்டாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் சப்ஜா சீட்டு கரெக்ட் பச்சு யூஸ் பண்ண போகிறேன். நான் அதுக்கு முன்னாடி நான் அந்த குண்டாவில் இருக்கிறது என்னென்னு பார்க்குறீங்களா? அதான் லெமன் ஜூஸ். லெமன் ஜூஸ்னால் லெமனை புழிஞ்சி தண்ணி ஊற்றி சக்கரை போட்டிருக்கான்னு நினைக்காதீங்க. அது சாதா லெமனை புழிஞ்சி ஜூஸ். இந்த பாட்டில் அதிகமாக இருக்குது, இந்த பாட்டில் கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த பாட்டிலை தூக்கி கொஞ்சம் லைட்டாக அந்த பாட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். லெமன் ஜூஸ் குடிக்கணும்னு தான் தோணுச்சு. வீடியோக்காக குடிக்கல கைஸ், ஏன்னா வீடியோ எடுக்கணும்னு அதுதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ நான் கலர் பசி சப்ஜா சீடும் 2 கப்புக்கும் போடுறேன். பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சூப்பராக இருந்தது இந்த சப்ஜா சீட். நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. முழுசாலாம் ரெடி ஆகலை. இப்போ நம்ம நன்னாரி எசன்ஸ் ஆட் பண்ணிக்கணும் இன்னொரு கொண்டாலையும். இப்போ நான் அந்த ஜில்லி தண்ணியை எடுத்து அதுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். அதுதான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் நல்லா மூடிக்கணும். கடையில் பண்ணுற மாதிரியே பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட் சும்மா அள்ளும். நீங்களும் இதே பண்ணி பாருங்க, சும்மா டேஸ்ட்டாக அள்ளும். சூப்பராக பாருங்கள். அதான் இப்படி பண்ணால் பாட்டில் அப்படியே கையில் தொக்காது. இதான் நம்மளோடது ரெடி ஆகிடுச்சி. மேலே பாருங்க, மேலே மிதக்கிறது கொசு இல்லை, அதுதான் சப்ஜா சீடு. சூப்பராக இருக்குது கைஸ். நான் பண்ண மாதிரியே பண்ணி பாருங்க, சூப்பராக இருக்கும் வெயிலுக்கு. சரி கைஸ், உங்களை அடுத்த சான்ஸில் சந்திக்கிறேன். பாய், மீண்டும் சந்திப்போம். இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.